ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் அபிஸ் வேர்ல்ட் தமிழ். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் vlog வரப்போகுது. நாளைக்கு பொங்கல், இன்னைக்கு போகி. ஸோ இன்னைக்கு தான் பர்ச்சேஸ் போகிறோம். ஆக்சுவலாக முன்னாடியே ஒரு பர்ச்சேஸ் போனோம், அதில் கொஞ்சம் திங்ஸ் தான் வாங்கினேன். இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. நாளைக்கு பொங்கல் பர்ச்சேஸ் ப்ளஸ் வந்துட்டு என்னோட பர்த்டே வேறு January 14. பர்த்டேக்கும் ஒரு சில பர்ச்சேஸ் இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இன்னைக்கு கம்ப்ளீட்டாக பர்ச்சேஸ் முடிச்சுட்டு வரப்போகிறோம். ஸோ டைம் வேறு ஆகிடுச்சு. தம்பிக்கு ஃபீட் பண்ணி விட்டுட்டு போகிறேன். இன்னும் 2 hours டக்குன்னு ஓடி வரணும். அண்ட் பாப்பாவும் ஹஸ்பண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வண்டியில். முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ வெளியில் ஷூட் பண்ணுறேன். ஷாப் பண்ணுற இடத்துல, மற்ற இடத்துலலாம் எங்கெங்கே எடுக்க முடியுதோ. சப்போஸ் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் தான் எடுக்க முடிஞ்சதுன்னா என்னெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்றத வந்து வீட்டில் டீட்டெயில்டாக ஒரு வீடியோவாக நான் காட்டுறேன் காய்ஸ். நவ்யா, நவீங்க பாரு. ஹாய் சொல்லு. ஹாய். ஷாப்பிங் போகிற வரீங்களா கேளு. ஓகே காய்ஸ், கிளம்பியாச்சு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நவி எங்க பேர்? நவி ஆய் சொல்லு. நவி ஆய் சொல்லு. ஆய். இங்க அப்பா காய். நீ கலர் சூஸ் பண்றியா? ஓகேவா? அப்புறம் வேற சரி சூப்பர். ஏன் கேட்டீங்க? கேட்டக்கூடாது. சைடு போன வேண்டாண்ணா. இது அம்பர்லா கட் மாதிரியே காட்டுங்க. மேடம் தனியாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, பர்த்டே ட்ரெஸ் வந்து இப்போ தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி எடுத்தது இருந்தாலும் வந்து இன்னும் கிராண்டாக ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கேன். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டோம் நம்ம. ஏன்னா தம்பிக்கு வந்து ஃபீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் முன்னாடியே கிளம்போதே சொல்லியிருந்தேன் இல்லையா, தம்பி விட்டு போகிறேன். அப்போ நான் கிளம்போது ஃபீட் பண்ணிட்டு போனேன். 2 hours டக்குன்னு வரணும் அப்படின்ட்டு. ஒரு 2.5 3 hours கிட்ட சம்திங் ஆயிடுச்சு. அப்போ தான் தம்பி தூங்கிட்டு இருந்தான், முழிச்சு அழுதான் போல இருக்கு. அம்மா கால் பண்ணாங்க. சரி உடனே வந்துட்டு ஃபீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்ப கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ வேற ஷாப் போகிறோம். நாங்கள் ஃபர்ஸ்ட் போனது வந்து நேரு ஸ்ட்ரீட் போயிருந்தோம். ஐயோ, இங்கே ஒரு சுட்டியை கூப்பிட்டு போனேன் என் பொண்ணை. அவளை வச்சுன்னு சமாளிக்கிறதே பெரிய படம் இருக்கு. செம்ம சேட்டை பண்ணுறா. இப்போ எப்படியாவது விட்டு தூங்க வச்சுட்டு போயிடலான்னு பார்த்தோம். ஆனால் உஷாரா வண்டியில் வரும்போது தூங்கிட்டு வந்தா. இப்போ கிளம்பு போகிறோன்னே எந்திரிச்சு உட்காந்துட்டு அவளும் கிளம்பிட்டா. ஸோ இப்போ வந்து அவளையும் தான் கூட்டிகிட்டு கிளம்புறேங்க. பாருங்க இது பண்ணுற சேட்டையை பாருங்க. நவ்யா ஹாய் சொல்லு. ஹாய். எல்லாத்தையும் எல்லாருக்கும் ஹாய். லவ் யூ கொடு. லவ் யூ சொல்லு. லவ் யூ. அம்மா கொடுங்க. அம்மா இப்படிதான் போடுவாங்களா? இப்படிதான் இதை போடுவாங்களா? இப்படிதான் மக்களே ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருக்கா. சரி, வேற வழி இல்ல. வீட்டுல விட்டு போனா அம்மாவாலையும் சமாளிக்க முடியாது. தம்பி அவளையும் ஒன்னா பாத்துக்க முடியாது. தம்பியை போய் ரொம்ப நோண்டிட்டே இருப்பா. அதனால அவளையும் கூட்டிட்டு தான் கிளம்புறோம். ஸோ கண்டினியூ பண்ணுவோம் ஷாப்பிங்க. ஸோ மக்களே பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்காக நிறுத்திப்போம். ஆக்சுவலாக சாப்பிட்ற ஐடியா இப்போ இல்லை. பர்ச்சேஸ் முடிச்சுட்டு தான் சாப்பிடலான்னு பார்த்தோம். வேறு வழி இல்லை, மழை வந்துடுச்சு. ஆக்சுவலாக நான் காமிக்கிறேன் ஸ்ட்ரீட்டில் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ வீட்டிலேருந்து கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக தூரிச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி வந்தோம். மழை விட்டுருச்சு. பாதி தூரத்துக்கு அப்புறம் திரும்ப மழை பிடிச்சிருச்சு. சரி, இந்த டைமில் நினைஞ்சா செட் ஆகாது எனக்கு குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்லான்னு பிளான் பண்ணதை வந்து ஆஃப்டர் பர்ச்சேஸுக்கு பதிலாக பிஃபோர் பர்ச்சேஸ் தான் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ சாப்பிட்டுக்கிட்டு டெம்பாவே பர்ச்சேஸ் பண்ணலாம். அதுக்குலாம் மழையே நின்றுடும் அப்படின்னு சொல்லிட்டு. சாமியா? ஓ சாமி. பின்னாடி பார்த்தீங்கன்னா சாமி இருக்குல்ல, அதுதான் மேடம் வந்து சாமின்னு கூப்பிட்டு இருக்காங்க. சாமி. நவ்யாவும் மொழி யூடியூபரா மாறிட்டு வராங்க இப்போ. அவங்க ரொம்ப இன்ட்ராக்ட் ஆகுறாங்க வீடியோஸ்லாம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பாப்பா வந்து ஃபர்ஸ்ட்லாம் கேமரா ஆன் பண்ணாலே டென்ஷன் ஆவா, இல்லை கூச்சப்பட்டு ஓடிடுவா. பட் இப்போ வந்து நமக்கு பயங்கரமா கோஆப்ரேட் பண்றா. ஏம்மா? ஓகே गाइस, போத்திஸ் வந்துட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 8:45 ஆயிடுச்சு. இருக்க டைம்ல நம்ம கடகடன் பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஓடணும். பாப்பாக்கு எது வேணும் சொல்லு. செப்பல் எது வாங்கலாம்? பவர் எது வாங்கலாம்?
செப்பல் வாங்க வந்துட்டு ஷூ வாங்குறோம் பாரு கடைசில. நடடா தங்கம், நடந்து வா லைட் எரியுது பாரு அதுல, அவளுக்கு தெரியல ஓடுற. ஏய் பேப்பர் எடுக்க கூடாது. எங்க ஓடுற? நில்லு நவ்யா நில்லு. வா அப்பா சைடு போ, அப்பாட்ட போ. வினோ வர பாப்பா. அவங்களுக்கு பிடிச்சிருச்சு. சரி ஓகே, அது வாங்கிக்கலாம். போட வேண்டாம், வீட்டுல போய் போட்டுக்கலாம். அவ போட்டு அந்த ஷூவை போடு. ஸோ எனக்கு ட்ரெஸ் பார்க்க வந்தேன், எனக்கு எங்கேயுமே செட் ஆகலைங்க, டென்ஷன் ஆயிடுச்சு. ஃபீடிங் டாப்லேயே கிராண்டாக எடுக்கலான்னு பார்த்தேன், அதுவும் அமையல. நார்மல் டாப்பாக தான் எடுக்கலான்னு பார்த்தேன், அதுவும் எனக்கு பிடிச்ச மாதிரி கலெக்ஷன்ஸ் இல்லை. ஸோ பார்ப்போம், வேறு ஏதாவது அமைதான்னு பார்ப்போம். இப்போ பாப்பாவுக்கு வந்து ஸ்லிப்பர் எடுக்க வந்தோம் பாவாடை சட்டைக்கு. பட் அவங்களுக்கு வந்து ஸ்லிப்பர் கலெக்ஷன்ஸ் பெருசாக இல்லை இங்கே, அதனால அவளுக்கு ஷூ வாங்கிட்டோம். ஸோ மேடம் வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. அந்த ஷூவில் வந்து லைட் எரியும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஷூ அதை போட்டோன்னே ஒரே ஹாப்பி. சரி ஃபைனல் பண்ணியாச்சு. அடுத்து கொஞ்சம் இன்னும் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. நான் கடை பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். அம்மா வந்து பேக் கேட்டிருந்தாங்க, ஹேண்ட் பேக்கு ஒர்க்குக்கெலாம் கொண்டு போகிற மாதிரி. மறந்தே போயிட்டேன். ஹஸ்பண்ட் தான் இப்போ ஞாபகப்படுத்தினாரு, நல்ல வேலை, இல்லைனா திரும்ப போயிட்டு வர மாதிரி இருந்திருக்கும். ஸோ இங்கே கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதில் ஏதாவது கடை நம்ம சூஸ் பண்ணுவோம். அதுக்குள்ளே அவங்க வேறு ஏதோ அங்கே பார்த்துட்டு இருக்காங்க, அப்பாவும் பொண்ணும். ஓகே பார்ப்போம், நமக்கு வந்து பேக் செட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்லிப்பர் தானே, நானும் பார்த்தேன். பில்லு போடுறதுக்குலாம் வாங்கி தப்பாங்க மேடம். இங்கே பாரு, இது நல்லா இருக்குல்ல. ஷாப்பிங் முடிச்சுட்டு இப்போ தான் வந்தோம். செம்ம டயர்டாக இருக்குது. எல்லா ஷாப்புமே செம்ம க்ரௌடு, டிராஃபிக்கு, இதுலேயே தான் லேட் ஆச்சு. நடுவில் இந்த மழை ஒன்று வந்து செம்மையாக சொதப்பிடுச்சு. இங்கேருந்து நாங்கள் கிளம்புறதுக்கே டைம் ஆகிடுச்சு. ஸோ வழியில் ஒரு இடத்துல வெயிட் பண்ணி சாப்பிட்லான்னு போய் அது திரும்ப இன்னொரு மழையாக மாறி முடியலைங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோலம் வேறு போடணும். ஸோ 11 o'clock ஆகிடுச்சு. இப்போவே ஒரு 2 or 3 o'clock போல் எழுந்திரிச்சு போடலான்னு இருக்கேன். அதுக்குள்ளே என்ன கோலம் போடலாம், டிசைன்ஸ்லாம் பார்த்து வச்சுட்டு. இப்போ தம்பி தூங்கிட்டு இருக்கான், அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் நிறைய அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then it's bye from Abhi. Tata, bye.